கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சில சவால்களும் கவனிக்க வேண்டிய அம்சங்களும் கொண்டதாக இருக்கும். தாய்வழி உறவினர்களுடன் தொடர்புடைய சில காரியங்களில் எதிர்பார்த்த முறையில் முடிவு கிடைக்காமல் இருக்கலாம். சில காரியங்கள் இழுபறியாகி நெடுக செல்லக்கூடும். எனவே பொறுமையாக செயல்படுவது அவசியம். அரசு அலுவலகங்களில் பணிகள் தாமதமாகும் அல்லது அனுகூலமில்லாத சூழல் உருவாகக்கூடும். அதிகாரிகளுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவறான தகவல் பரிமாற்றம் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள நினைப்பவர்கள் காலை வேளையிலேயே தொடங்குவது நல்லது. காலையில் செயல்பட்டால் அதற்கான வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை. அவசரமாக எங்கும் செல்லாமல் பாதுகாப்புடன் பயணிக்க வேண்டியது முக்கியம். குறிப்பாக வெளிநடப்புகளின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். இதனால் மனநிம்மதி கிடைக்கும் மற்றும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். ஆன்மீக வழிபாடுகள் மனதிற்கும் உடலுக்கும் செழுமை தரும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயங்களில் தேவையற்ற தலையீடு செய்யாமல் இருப்பது நல்லது. அவர்களுடைய விவகாரங்களில் கலந்து கொள்வது விரும்பத்தக்கதல்ல, ஏனெனில் இது எதிர்பாராத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். சக வியாபாரிகளின் வேகமான வளர்ச்சியை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். நல்ல வர்த்தக யோசனைகள், புத்திசாலித்தனமான வியூகம் ஆகியவை தேவைப்படும். குறிக்கோளுடன் செயல்பட்டால் வெற்றியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தவொரு முக்கிய முடிவுகளையும் எடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. இந்த நேரம் தடைகள் நிறைந்ததாக இருக்கலாம். எனவே முக்கியமான பொருளாதார அல்லது தொழில் சம்பந்தமான முடிவுகளை எடுக்க தாமதிக்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களால் ஏற்படும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். அவற்றை மென்மையாக சமாளிக்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது அவசியம்.